ஏங்க இந்த பக்கம் போவீங்கன்னு சொன்னா அந்த பக்கம் வச்சு விட்டுருக்கீங்க. என்ன அனிதா நீ? எனக்கு என்ன தெரியும்? என்ன வையின்னு சொன்னேன், சரின்னு வச்சு விட்டேன். இப்ப அந்த பக்கம் வையுங்கிற. ஆமாங்க, எனக்கு மட்டும் ஒரு வேலை சொன்னா செய்ய மாட்டீங்க. இதே நேரம் அவ ஐஸ்வர்யா சொல்லியிருக்கட்டும், உடனே ஆளா அவளுக்கு எங்கம்மா வைக்கணும்னு கேட்டே வச்சு விடுவீங்க. என்னடி இது? அவளை இழுக்கலனா உனக்கு தூக்கமே வராதா? ஆமா, பின்ன அப்படித்தானே பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு பூ வச்சு விடுறதுக்கு கூட நீங்களா வச்சு விட மாட்டீங்க, நான் தான் சொல்லணும். அப்படி சொன்னாலும் அந்த பக்கம் வைக்க சொல்றேன், இந்த பக்கம் வைக்க சொல்றேன்னு சொல்றீங்க. ஒன்னும் நீங்க வச்சு விட வேண்டாம். மன்னிச்சிரு அனிதா, தெரியாம சொல்லிட்டேன். போதுமா? கொண்டா, எங்க வைக்கணும் வச்சு விடுறேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இப்படி செழிச்சுக்கிட்டு பூ வைக்கிறாங்களாம். பூ போறப்ப வச்சுக்கலாம். ஏங்க இந்த சேலையில நான் எப்படி இருக்கேன்? உனக்கு என்ன அனிதா, தேவதை மாதிரி இருக்க. உன் அழகுக்கு என்ன குறைச்சல்? ஏங்க உங்களுக்கு என்ன எம்பிட்டு பிடிக்கும்? உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அனிதா. நீ இந்த கோவத்தை மட்டும் விட்டுட்டனா ரொம்ப நல்லா இருப்ப. கோவப்படுறாங்க, நான் மட்டும்தான் உங்களுக்கு கோவப்படுறேன். எப்ப பார்த்தாலும் சும்மா எதையாவது சொல்லணும்னு இப்படி சொல்லிட்டே இருக்காதீங்க. பாத்தியா, நீ கேட்ட, நான் அதுக்கு பதில் சொன்னேன். உடனே பிடிச்சிக்கிட்டு என்கிட்ட சண்டைக்கு வருவியே. சாரி அத்தா, சாரி அனிதா, டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? நேரம் ஆயிட்டே. அத்தான் நீங்க வேலைக்கு வரலையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஐசு. ஐயோ, சொல்ல மறந்துட்டேனே. ஐயோ, சரி வா, நான் உன்னை ட்ராப் பண்ணிட்டு வந்து இவளை கூட்டிட்டு போறேன். என்னத்தா? நீ ஒன்றும் வேலைக்கெல்லாம் இன்னைக்கு போக வேண்டாம். நீ வேலைக்கு போயிட்டா பசங்களை யாரு பார்க்கறது? நானும் சொல்ல மறந்துட்டேன். நீ இன்னைக்கு வேலைக்கெல்லாம் போக வேண்டாம். என்ன அனிதா இப்படி கடைசி நேரத்தில் சொல்ற? முதலே சொல்லியிருந்தா நான் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேனே. எனக்கு வேற இன்னைக்கு ஆடிட்டிங் இருக்கு. ஏன் நீ போகலனா மாமி ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்களாக்கும்? அதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. நான் வேற அங்கே போயிட்டேனா பசங்க வேற ஸ்கூல்ல இருந்து வருவாங்க, அவங்களுக்கு வேற டிஃபன் பண்ணி கொடுக்கணும். யார் கவனிச்சுக்கிறது? நீ போக வேண்டாம். என்னத்தான் நீங்களாவது சொல்லியிருக்கலாம்ல முதல்ல வெளியே போறீங்கன்னா? அதான் இப்போ சொல்கிறேன்ல, பின்ன என்ன முதல்ல சொல்லணும்னா? ஏன் மகாராணி வீட்டில் வேலையெல்லாம் பார்க்க மாட்டியோ? என்ன அனிதா இப்படி பேசுகிற? நான் தெரிஞ்சிருந்தா முதல்ல லீவ் போட்டு உட்காந்துருப்பேன். இன்னைக்கு ஆடிட்டிங் இருக்கு, எனக்கு கண்டிப்பாக போய் தான் ஆகணும். இப்போ எங்கே வெளியே போகிற? ஏன் நான் போகிற இடம்லாம் உன்கிட்ட சொல்லிட்டு போகணுமா? நான் என் புருஷன் கூட வெளியே போகணும். எதுக்கு? உன்கிட்ட எங்கே போகிறேன்னு சொன்னாதான் நீ லீவ் போடுவியா? அப்படியெல்லாம் இல்லை அனிதா. ஏன் அனிதா இப்படியெல்லாம் பேசுகிற? அதான் நீங்களாவது சொல்லியிருக்கலாம்ல. சாரி ஐசு, காலையில தான் இவ போகணும்னு சொன்னா. நான் உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், ஏதோ வேலையா இருந்தே மறந்துட்டேன். சரி பரவாயில்ல தான், நான் போய் ஆடிட்டிங்கை மட்டும் முடிச்சுட்டு 1 ஹவரில் திரும்ப வந்துடுறேன். அது வரைக்கும் நாங்கள் இங்கே உட்காந்துருக்கணுமாக்கும்? என்ன அனிதா, ஆஃபீஸ் விஷயத்தில் இப்படிலாம் விளையாட முடியுமா? நீ என்ன இப்படி பேசுகிற? அனிதா நீ இரு, நான் போய் ஐஸை விட்டுட்டு வந்துடுறேன். இல்லைத்தா, நானே போய்க்கிறேன் தான். பரவாயில்ல இரு ஐசு, நான் உன்னை விட்டுட்டு வரேன். அதான் அவளே போறேன்னு சொல்றல்ல, பின்ன என்ன? போயிட்டு சட்டுப்பட்டுன்னு வா, உனக்காக இங்கே உட்காந்துருக்க முடியாது. சரி அனிதா. ஏய், நீ என்னைக்கு ஆட்டோ பிடிச்சி எப்போ போய் எப்போ ஆடிட்டிங் முடிக்கிறது? இரு, நான் கொண்டு வந்து விடுறேன். அனிதா நீ அதுக்குள்ளேயும் ஏதாவது டிஃபன் ரெடி பண்ணு. டிஃபன் பண்ணணுமாம்ல? டிஃபனு இந்த வீட்டில் எல்லாருக்கும் என்ன கண்டா எப்படி தான் இருக்குதோ தெரியல. நான் என்ன இந்த வீட்டுக்கு வேலைக்காரியா? 24 மணி நேரம் வடிச்சு கொட்டுறதுக்கு ஆசையா வெளியே கிளம்புனேன். வந்துட்டா எங்க இருந்தோ. எப்பா கெவுளி தான் அடிச்சிரும் போல. ஏன் இங்க நேரத்துக்கு ஆஃபீஸ்க்கு போக முடியாதோ? ஒரு ஆள் கூட்டிட்டு தான் போகணும் போல. அவளை கொண்டு விட்டுட்டு வருவாராம்ல, விட்டுட்டு அப்படி ஒன்றும் போகணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சமாவது நம்மளை பத்தி என்னைக்காவது நினைக்காரா? எப்பவும் அவளை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்ப நான் என்ன கிறுக்கச்சியா? என்ன கோபமா உட்காந்துருக்க? என்ன என்னாச்சு? என்ன அப்பா கூட சண்டையா இல்ல எங்க அம்மா கூட சண்டையா? என்ன திருட்டு மொழி முடிக்கிற? ஆமல, என்ன கண்டா உங்க எல்லாருக்கும் இலக்காரமா தான் இருக்கு. நான் வெளியே கிளம்பி இருக்க நேரம் தான் உங்க ஆத்தா வந்து நின்னுக்கிட்டு வேலைக்கு போறேன் வைக்கிறேங்கிறா. சரி அம்மா பேசாட்டி போயிட்டு போடா, உனக்கு என்ன? பின்ன உங்களெல்லாம் யார் கவனிச்சுக்கிறா? அவ பேசாட்டி போயிட்டானா இங்கே கவனிச்சுக்கிறதுக்கு ஆள் வேண்டாமா? நாங்க என்ன இன்னும் சின்ன பிள்ளைகளா கவனிச்சுக்கிறதுக்கு? நீ வெளியே போடவா போக வேண்டியதானே? உன்னை பார்த்தா வெளியே போட மாட்டேன்னு தெரியலையா? என்ன நீ வீட்டு விட்டுருச்சாலே உடுத்திருக்க, பின்ன வெளியே போடாங்கிற? ஆமா, இந்த ஆளுக்கு அது ஒன்று தான் குறைச்சேன். எனக்கு வர ஆத்திரத்துக்கு அப்படியே எல்லாத்தையும் கலக்கி போட்டுட்டேன். எங்கேயும் போறதில்ல. ஓ, அப்போ அப்பா அம்மா ஓடிதுக்கு ஆபீஸுக்கு போயிருக்கு, உடனே உனக்கு கோவம் வந்துட்டு அப்படித்தானே? ஆமால, ஆத்தான மாதிரி தானே மவனும் இருப்ப. எனக்கு கோவம் வர்றது இந்த வீட்டில் எல்லாருக்கும் பெருசா போச்சு. ஆனா என்ன கூட்டிட்டு போற நேரத்துல உங்க அம்மையை கொண்டு விட போயிருக்காரு, அப்ப கோவம் வருமா வராதா? நீ சொல்றது வாஸ்தவமான பேச்சுதான். வெளியே போட நேரத்துல போய் இந்த அம்மா என்னத்துக்கு அப்பாவை கூட்டிட்டு போட்டு? வாஸ்தவமான பேச்சு தானே. நான் கிளம்பி இருக்க நேரத்துக்கு தான் உங்க ஆத்தாக்காரிக்கு வெளியே போகணுமா? சரி ஒரு 5 நிமிஷம் அப்பா விட்டுட்டு வந்துட போது. இப்போ நீ
உன்கிட்ட எல்லாத்தையும் விளக்கணும். போய் வேலையை பாரு. உன்கிட்ட வந்து கேட்டா உடனே விளக்கணுமா வைக்கணுமாம்ப. உன்னை மடிச்சு வந்து நின்று காக்கடா. யாராவது காக்கடாவளா? நான் காக்கடம்ல. அப்போ பதில் சொல்ல தானே செய்யணும் நீ. ஆமா, பெரிய இவருக்கு அப்படியே பதில சொல்லணும். போய் வேலையை பாரு. என்ன அனிதா, அதுக்குள்ளேயும் புடவையை மாத்திட்ட? என்ன பண்ணி நீ பண்றதுன்னு தப்பு தானே. ஐசம்மா நடந்தே போயிடுக்கும்ல. நீ ஏன் அனிதம்மாவை கிளம்ப சொல்லிட்டு இப்படி வெளியே போன? இல்ல, இங்க இருக்கிற ஆபீஸ்ல கொண்டு விட என்ன 90 மணி நேரம் ஆகுது. இல்ல 5 நிமிஷத்துல விட்டுட்டு வரேன். அதுக்குள்ளேயும் இவளுக்கு கோவம் தலைக்கு ஏறிடுது. சரி சரி, நான் போறேன். நீ சமாதானம் பண்ணி கூட்டிட்டு போ. சரியா? சரிடா. ஏய், இதுக்கெல்லாம் யாராவது கோவப்படுவாங்களா? ஓ, பின்ன எதுக்கு கோவப்படுவாங்க? ஐயா சாமி, ஆள விடுங்கய்யா. போய் உங்க வேலையை பாருங்க. டார்ச்சர் பண்ணாதீங்க என்ன. என்ன அனிதா இப்படி எல்லாம் பேசுற? 2 நிமிஷம் அவளை கொண்டு விட்டுட்டு வந்தேன். இல்லைன்னா அவளுக்கு நேரம் ஆயிட்டுல. ஆமா, ஆனா ஒண்ணு அவளுக்கு நேராயிரும், அவளுக்கு இதாயிரும், அவளுக்கு அதாயிரும். இங்க நான் ஒருத்தி இருக்கேங்கிற நினைப்பு இருந்தா தானே. இன்னைக்குதான் ஆசாசையா வெளியே போகணும், அவளுக்கு நகை எடுக்க போகணுமேனு கிளம்புனேன். அது கூட பொறுக்கல. ஏங்க, எப்ப பார்த்தாலும் அவ என்ன சொல்றாளோ அதை தானே செய்றீங்க. எனக்காக என்னைக்காவது கொஞ்சம் டைம் ஒதுக்குறீங்களா? இன்னைக்குதான் நானே கொஞ்சம் சரி வெளியே போயிட்டு வருவோமேனு கிளம்புனேன். அதுக்குள்ளேயும் இப்படி இல்லைன்னா 24 மணி நேரமும் இந்த வீட்டுல ஆக்கவும் பொறிக்கவும் என்ன வேலைக்காரியா தானே ஆக்கி வச்சிருக்கியே. என்ன ஆச்சு அனிதா உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? எப்ப பார்த்தாலும் இப்படி தானே பேசிக்கிட்டு இருக்க? ஆமா, நான் தான் இப்படி பேசுறேன். நீங்க யாரும் இப்படி பேசுறது கிடையாது. எல்லாரும் என்ன கிறுக்க தானே ஆக்கி வச்சிருக்கியே. சும்மா எது பேசாத அனிதா. அறிவு கட்டுத்தனமா உளராத. ஆமா, நான் அறிவு கட்டத்தனமா உளறிக்கிட்டு இருக்கேன். நீங்க நல்ல விதமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. இப்ப நீ வர போறியா இல்லையா? நான் எங்கேயும் வரல. எங்க அம்மா கறி கூடயே போய் எடுத்துக்கிறேன். காசை மட்டும் கொடுத்துட்டு உங்க வேலையை போய் பாருங்க. என்ன அனிதா, உன் தங்கச்சிக்கு நகை எடுக்கிறதுக்கு நாம போவோமா, உங்க அம்மா கூட்டிட்டு போவியா? ஏன், அவளுக்கு பிடிச்ச மாதிரி நான் வாங்கி கொடுத்துக்கிறேன். நீங்க காசை கொடுத்துட்டு போய் வேலையை பாருங்க. இன்னைக்கு லீவ் போட்டீங்களா? உட்காந்து பசங்களை பாருங்க. நான் கிளம்புறேன். சரி அனிதா, அப்புறம் உன் இஷ்டம். ச்சே, ஏன்டா இப்படி டார்ச்சர் பண்றாளோ? எது எடுத்தாலும் கோவம். போயிட்டு வர்றதுக்குள்ளேயும் துணியை மாத்திருக்கானா? எம்படி திமிரு இருக்கணும். ச்சே, என்னத்தையோ பண்ணிட்டு போறா. ஐயோ, என்ன ஆச்சுப்பா? ஏன்பா அப்படி விஞ்சிட்டு இருக்க? நானடா விஞ்சுறேன்? உங்க அனிதாமலாம் மாத்த முடியாது. அவ மாறுற கேஸா? சரிப்பா, போடா போட்டு விடுப்பா. அனிதாமா டென்ஷன்ல இருந்திருக்கும். அனிதாமா அப்படியே ஆச்சி கூட போடான்னு சொல்லிட்டுல போயிட்டு போட்டு விடு. கொஞ்ச நேரத்துல அதுவே நார்மலா ஆயிரும். சரிடா, அண்ணன் எங்க? வா போய் பாப்போம். மேலதான் இருக்கான், வாப்பா. அத்தை, போற வழியில கோயில்ல பத்திரிக்கையை வச்சுட்டு கும்பிட்டுட்டு போவோம். சரிங்க மாப்பிள்ள, இருங்க. சித்ரா கிளம்பிட்டு இருக்கா. அனிதாவும் ஃபோன் பண்ணா, வர்றாளான்னு பார்த்துட்டு போவோம். ஏடி வா, இவர் தான் மாப்பிள்ள. தெரியுமா? தெரியுமா? ஆமாம்மா, எப்படி தெரியும்னு உனக்கு தெரியாதுல்ல? அதான் அன்னைக்கு அக்கா வீட்டுக்கு போயிருந்தார்ல, அதான் தெரியும் இல்லக்கா? ஆமாம்மா, அன்னைக்கு அங்கே வந்திருந்தாரு அவரை பார்க்கறதுக்காக. ஏடி, உன் புருஷன் வரலையா? இல்லைம்மா, நானும் அவரும் போகிறதா தான் இருந்தது. அவர் ஐஸை கூட்டிட்டு வெளியே போனதுனால நான் வந்துட்டேன். என்ன செய்யறது, அவரு ஐஸ்ன்னு தான் இருக்காரு. எல்லாரும் அப்படித்தானே இருக்காங்க. அதனால அவரும் அப்படி இருந்திருப்பாரா இருக்கும். ஏடி சும்மா இரு. ஏடி, மாப்பிள்ளை கிட்ட பேசிக்கிட்டு நான் பத்திரிக்கையெல்லாம் எடுத்து வச்சுட்டு வரேன். ஆமா ஆமா, பேசிக்கிட்டு இரு, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். ஏடி உள்ள போ. போறேன். ஏமா? ஒண்ணுமில்லட்டி, நானும் புடவையை மாத்தணும்ல, அதான் சொன்னேன். வா. அக்கா, கூச்சப்படாம பேசு, நான் இப்ப வர்றேன். என்ன அனிதா, பசங்களெல்லாம் கூட்டிட்டு வரலையா? இல்லை, அவங்க ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. நான் மட்டும்தான் வந்தேன். என்ன, இன்னைக்கு சூப்பர் மார்க்கெட்டு அடைப்பா? பின்ன என்ன செய்யறது, ஆட்கள் இருக்கதான் செய்யறாங்க. ஆனாலும் எல்லாரையும் நம்ப முடியாதுல்ல. அதான் இன்னைக்கு லீவ் விட்டாச்சு. அதுவும் சரிதான். ஏன் நின்றுட்டே இருக்க? உட்காரு. இல்லை பரவாயில்ல, நீங்கள் உட்காந்துருங்க. நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஏன், நான் காஃபி போட்டா குடிக்க மாட்டீங்களா? நல்லா தான் இருக்கும். அது எனக்கும் தெரியும். மாப்பிள்ள, காஃபியா டீயா? காஃபியே கொடுங்க அத்தை. ஏம்மா நீ இரு, நான் போய் காஃபி போடுறேன். ஏடி, சேலையில் கிளையில எதையும் கொட்டிட போகிறேன். பரவாயில்லம்மா, நான் போட்டு எடுத்துட்டு வரேன். ஏம்மா, அக்காவே காஃபி போட்டுட்டோம். அக்கா காஃபி போட்டாதான் எல்லாருக்கும் பிடிக்கும். அவ அப்படித்தான் எதையாவது உளறிக்கிட்டு இருப்பா. நீ போய் போடு. சரிம்மா. மாப்பிள்ள, அனிதா ரொம்ப நல்லவ. ஆனா அவளுக்கு கோபம் மூக்குல வரும்.
என்னையே இத்தனை நாள் பேசாம ஒதுக்கி வச்சிருந்தானா பாத்துக்கங்களேன். அக்காளுக்கு தங்கச்சிக்கு சண்டை வந்துட்டா போதும், அப்படியே வீஞ்சிக்கிட்டு போயிருவா. அது அவங்கள பார்த்தாலே தெரியுது. கோபம் இருக்கிற இடத்துல தானே குணம் இருக்கும். உங்களை மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா அவ புருஷன் எதுலையுமே கலந்துக்க மாட்டான். என்ன, அவளை நல்லா வச்சிருக்கான், அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. சிலர் அப்படித்தான் இருப்பாங்க. என்ன செய்யறது, எல்லா விரலும் ஒண்ணு போலயா இருக்கு. அது என்னமோ உண்மைதான். அத்தை, பத்திரிக்கையெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் வர வழியில முடிஞ்சா கொடுப்போம், இல்ல நாளையில இருந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். அவ ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு கொடுக்கணுமா? 50 பத்திரிக்கை கேட்டிருந்தா. அதுக்கு என்னத்த, எல்லாரையும் கூப்பிட சொல்லுங்க. அம்மா, அனிதா புருஷனுக்கு கொண்டு போய் பத்திரிக்கை கொடுக்கணும். அவரையும் போய் கொடுக்க சொல்றியா? நானும் கூட போகணுமா? ஏடி, எல்லாத்தையும் அங்க இருந்துகிட்டே கேப்பியா? நீ அவரும் சேர்ந்து போய் தான் கொடுக்கணும். ஆமா ஆமா, அந்த ஐஸை கூப்பிடணும்ல, அவளை கூப்பிடாம எப்படி விட முடியும்? இங்க பாரு, மாப்பிள்ளைய வச்சுக்கிட்டு எதையாவது பேசிக்கிட்டு இருக்காத. நாளைக்கு பாத்துக்குவோம். அவ குணம் தெரிஞ்சது தனத்தை பேசிட்டு போறா. இப்ப என்ன, ஐஸ்வர்யாவை நாம போய் கூப்பிடணும், அப்படித்தானே? அவங்க கொஞ்சம் நல்லவங்களா தான் தெரியுறாங்க, போய் கூப்பிடுவோம். ஆமா ஆமா, என்னை தவிர உங்க எல்லாருக்கும் அவ ரொம்ப நல்லவதான். ஏங்க நீங்க வேற, நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். உங்களை மாதிரி குணம் யாருக்கும் இருக்குமா? புரிஞ்சா சரி. சரிங்க மாப்பிள்ள, இருங்க, நானும் போய் கிளம்பிட்டு வரேன். சரிங்க அத்தை. என்னத்தான் நீங்க, அவ வர வேண்டாம்னு சொன்னாலும் நீங்க போயிருக்கணும்ல. ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? என்ன ஐசு, நீ என்ன புரிஞ்சுக்கிட்டது இப்படித்தானா? இங்க பாரு, நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். நான் உன்னை விட்டுட்டு வர்றதுக்குள்ளேயும் அவ புடவையை மாத்திட்டு உட்காந்துருக்கா. என்ன என்ன செய்ய சொல்ற? அதுக்கு மேல ஏதாவது பேசினா என்கிட்ட வம்புக்கு நிப்பா. இல்லத்தா, அவ குணம் தெரிஞ்சது தானே. அவ சொன்னாலும் கேட்க மாட்டா. அவ பிடிவாதம் பிடிச்சவா. நீங்க இப்ப வரலன்னு இங்க வந்து கத்துவா. மறுபடியும் உங்க மேல தேவையில்லாம கோவப்படுவா. நீ விடு ஐசு, கோவப்பட்டா பட்டுட்டு போறா. என்ன செய்யறது? நான் சொன்னா கேட்கணும்ல. நான் என்ன வர மாட்டேன்னு சொன்னேன். அவ அம்மா கூட தான் போய் எடுக்க போறேன்ட்டு மலுக்கு நிக்கிறா. அப்படிப்பட்டவள நாம என்ன பண்ண முடியும்? எனக்கு என்னமோ இது சரியா படலத்தான். அவ சும்மாவே தேவையில்லாம கோவப்படுவா. இப்ப நீங்க வேணும்னே வரலன்னு நினைச்சுக்கிட்டு எதையாவது சொல்ல போறா. சொன்னா சொல்லிட்டு இருக்கா, விடு. அவ என்ன புதுசாவ சொல்ல போறா? எனக்கு இதெல்லாம் பழகி போச்சு. சரிங்க தான், நான் சொல்றத சொல்லிட்டேன். அப்புறம் உங்க இஷ்டம். சரி, நான் போய் டிஃபன் பண்ண போறேன். என்ன வேணும் உங்களுக்கு? உன் கையால சாப்பிட்டு எம்பிட்டு நாளாச்சு. இட்லியும் நீ செய்யற தக்காளி குருமாவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதையே செய்ய ஐசு. ஐயோ அத்தான், அனிதா சாப்பிட மாட்டாளே. அவளுக்கு எல்லாம் பிடிக்கத்தான் செய்யும். வேணும்னே பிடிக்காதுன்னு சொல்லுவா. எனக்கு பிடிக்கும்னா அவளுக்கு பிடிக்காதும்பா. இப்ப என்ன செய்யறது? அவ எதையாவது சொல்லிட்டு போறா. அவளுக்கு சட்னி யார. சரிங்க தான். ஐசு, இந்த புடவையில நீ எம்பிட்டு அழகா இருக்க தெரியுமா? இது வழக்கமா கட்டுற புடவை தானே. சும்மா எதையாவது சொல்லணும்னு சொல்லாதீங்க. நிஜமாதான் ஐசு, அம்புட்டு அழகா இருக்க. சரி சரி, இருந்துட்டு போறேன். சும்மா எதையாவது சொல்லணும்னு சொல்லிட்டு நேரத்தை போக்காதீங்க. டைம் ஆயிட்டு. நான் போய் டின்னர் ரெடி பண்றேன். ஐசு, உன்கிட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன். என்னத்தான்? கேளுங்க. இல்ல ஐசு, நானும் ஒரு 4-5 நாளா கவனிக்கிறேன். அனிதாவோட பிஹேவியர் மாறி இருக்கு. நீ கவனிச்சியா? போங்கத்தான், சும்மா எதையாவது சொல்லணும்னு சொல்லாதீங்க. எனக்கு என்னமோ அவ நார்மலா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இல்ல ஐசு, மறுபடியும் சண்டை போடுறா. நீ கவனிச்சியா? எனக்கு அப்படியெல்லாம் தெரியல. என்கிட்டலாம் நார்மலா தானே பேசுறா. எங்க சண்டை போடுறா? நீங்களா ஏதாவது கற்பனை பண்ணிக்காதீங்க. அச்சச்சோ, இவருக்கு சந்தேகம் வந்துட்டோ. அவளா சொல்லுன்னு சொன்னாலும் சொல்ல மாட்டுக்கா. நான் சொல்லலாம்னு நினைச்சாலும் எனக்கு என்னமோ தடுக்குது. ஒருவேளை அவ சொல்லாம நம்ம எல்லாத்தையும் சொன்னோம்னு நினைச்சு அவளும் நம்ம மேல கோவப்படுவா. இவரும் அவ மறைச்சிட்டாங்கிறதுல எதையாவது தப்பா எடுத்துக்க போறாரு. என்ன ஐசு, எங்க யோசிச்சுட்டு இருக்க? ஐயோ அத்தான், அதெல்லாம் ஒண்ணு இல்ல. எப்படியோ அவ தங்கச்சிக்கு நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சா சரி. எப்பா, சரியான டார்ச்சர். அவ மாறினாளா இல்ல மாறின மாதிரி நடிக்கிறாளானே தெரியல. ஆமாத்தான், எனக்கும் அந்த கவலை தான். அவ தங்கச்சிக்கு நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிட்டா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிரும். என்ன ப்ராப்ளத்தை சொல்ற? ஐயோ அத்தான், அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா சொன்னேன். எதையோ என்கிட்ட இருந்து 2 பேரும் மறைக்கிறீங்க போல இருக்க. ஆமா, மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீங்க வேற எதையாவது கற்பனை பண்ணிக்காதீங்க. அதானே பார்த்தேன். இவகிட்ட உட்காந்து கொஞ்சிறதுக்காக தானே உங்களுக்கு ஏன் கூட வர முடியாம போச்சு. என்ன அனிதா, இப்படி லூசுத்தனமா பேசிட்டு இருக்க? வாய மூடு. நான் உன்கிட்ட ஒன்றும் பேசல. நான் அவர்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். ஏங்க வாயில நான் கொலக்கட்டையா போட்டுருக்கீங்க? இதுக்காக தானே வரமாட்டேன்னு சொன்னீங்க? ஆமா அனிதா, அதுக்காக தான் வரமாட்டேன்னு சொன்னேன். போதுமா? இந்த பதில தானே எதிர்பார்க்கிற? வெளியே போயிட்டு வந்த உடனே யாருக்கிட்ட கத்தலான்னு வருவியோ? ஆமா, இந்த வீட்ல நான் மட்டும்தான் கத்துறேன். மத்த எல்லாரும் ரொம்ப நல்லவங்களா நடந்துக்கிறீங்க.
ஏங்க நீங்க பண்ண தப்ப மறைக்கிறதுக்கு ஏன் மேல பழி போடாதீங்க. லூசு மாதிரி எதையாவது சொல்லிட்டு இருக்காத அனிதா, சொன்னதே சொல்லிட்டு இருக்க. என்ன பார்த்தா உங்களுக்கு லூசா தானே தெரியும். அவ பக்கத்துல உட்காந்து இழிச்சு இழிச்சு பேசிக்கிட்டு இருக்கா. நான் கேட்டா உங்களுக்கு அது தப்பாயிட்டு அப்படித்தானே? இங்க பாருங்க, நீங்க எல்லாரும் என்ன கிறுக்காக்கி மெண்டல் ஆஸ்பத்திரியில சேர்க்கறாலும் பாக்குறீங்களா? ஏன் அனிதா இப்படி வந்த உடனே தேவையில்லாம கத்துற? எதுக்கு முடிச்சு போடுற? உன்னை யாராவது கிறுக்காக்கணும்னு நினைப்பாங்களா? சும்மா லூசு மாதிரி எதையாவது பேசிட்டு இருக்காத. ஆமாடி, நான் லூசு மாதிரி தான் பேசுறேன். உனக்கு என்னை பார்த்தா இலக்காரமா தானே தெரியும். என்னை பத்தி நான் இல்லாத நேரத்துல அவர்கிட்ட போட்டு கொடுக்கலாம் தானே இப்படி உட்காந்து கெக்கப்புக்கன்னு பல்ல காட்டிக்கிட்டு இருக்கேன். என்ன அனிதா, உன்னை பத்தி போட்டு கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு? உன்னை பத்தி நான் போட்டு கொடுத்துதான் அவர் தெரிஞ்சுக்கணுமா என்ன? உன் குணம் எல்லாருக்கும் தெரியும். நான் என்னத்த சொல்லணும் இதுல? ஆமா, என்னை பத்தி உங்க எல்லாருக்கும் ஒரு கற்பனை இருக்குல்ல. அனிதானா அப்படிப்பட்டவா இப்படிப்பட்டவா ஆங்காரின்னு. ஆனா நீ இழிச்சு எல்லாரையும் கைக்குள்ள போட்டு வச்சிருக்க. அந்த வித்தை எனக்கு தெரியலடியம்மா. வாய மூடு அனிதா, நானும் போனா போகுதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். சும்மா தேவையில்லாம கத்திக்கிட்டே இருக்காத, மரியாதையா உள்ள போ. போறேன், போகாம என்ன செய்ய போறேன்? அதான் ரெண்டு பேரும் நல்லா ஆள் இல்லைன்னதும் பல்ல காட்டிக்கிட்டு இருக்கீங்கல்ல. நான் தான் இடத்துல வந்துட்டேன், அதனால தானே என்ன விரட்டுறீங்க? எப்பா எங்க இருந்துதான் வருவாளோ, தலை வலிக்குதுடா சாமி. இதுக்கு தான் சொன்னேன், நான் அப்பவே போய் சமையல் வேலையை பாக்குறேன்னு. விட்டீங்களா? என்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தா இப்படித்தான். ஏங்க போய் வேலையை பாருங்க. என்ன ஐசு, அவளுக்கு நாம பேசினாலே பொறுக்காதுனா என்ன செய்ய சொல்ற? அதெல்லாம் ஒண்ணு இல்லதான், எதையாவது பேசி மறுபடியும் அவ காதல விழுந்து எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? நீங்க உங்க வேலையை போய் பாருங்க, நான் போய் இட்லியை வைக்கிறேன். சரி ஐசு. எப்பா சாமி, இவளை திருத்தவே முடியாது. எங்க இருந்துதான் இவளுக்கு இத்தனை கோவம் வருதோ தெரியல. எதுக்கு எடுத்தாலும் கோவம். எப்பதான் மாற போறாளோ தெரியல.